வணக்கம். என் பெயர் டாக்டர் பர்தவன். இந்த வீடியோவில் நோயாளிகள் என்ன சாப்பிடலாம், எதை தவிர்க்கலாம், எதில் கவனம் செலுத்த வேண்டும், உணவு மற்றும் பானத்தில் பொதுவாக செய்யும் தவறுகள் என்ன என்பதை விவரமாக பார்க்க போகிறோம். நாம் ஆரம்பிக்கிறோம். ஒரு நோயாளர் வந்தால் நாம் சந்தித்து பேசுகிறோம். அப்போது நான் அவருடைய அனுபவத்தை கேட்கிறேன். என் பங்கு வந்ததும் அவரிடம் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறேன். பெரும்பாலும் அவர்கள் என்னிடம் கேட்கிறார்கள், டாக்டர், நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? நீங்கள் எங்களை எப்படி வழிகாட்டுவீர்கள்? இப்போது என்ன சமைக்க வேண்டும்? அவர் பலவீனமாக இருக்கிறார். மேடம், அவர்களுக்கு பற்களில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறது. அதனால் அவருக்கு மென்மையான உணவு பிடிக்கும். அதனால் காய்கறி சாப்பிடுகிறார்கள். என்ன சாப்பிடுகிறார்கள்? சிலர் பார்கின்சன் நோயாளிகளில் பால் குடித்து தூங்கிவிடுகிறார்கள். நாம் இப்படிப்பட்ட உணவை தொடர்ந்து கொடுத்தால் அது ஒரு தவறாகும். ஏனெனில் அவர்களது உடலின் தேவைகள் வேறுபட்டவை. அந்த உணவில் அவரது உடலுக்கும் அவரது மூளைக்கும் தேவையான சக்தி இல்லை. அதை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது, சக்தி வழங்க முடியாது. அதனால் முதலில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் உடலை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த நாளில் புரிந்து கொள்கிறீர்களோ என்ன நடக்கிறது, எந்த காரணத்தால் பாதிப்பு ஏற்படுகிறது என்று அதற்கு எதிராக செயல்பட்டு உங்கள் உடலை ஓய்வாக வைத்துக் கொள்ள முடியும். அதனால் முதலில் நாம் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நம்முடைய உடல் கோடிக்கணக்கான நியூரான் செல்கள் ஒன்றாக சேர்ந்து உருவானது. இந்த நியூரான் செல்கள் சிறப்பானவை. சிலவற்றால் பேசும் திறன் கிடைக்கிறது, சிலவற்றால் பார்ப்பதற்கான சக்தி கிடைக்கிறது. இவை எல்லாம் வெவ்வேறு வேலைகளுக்காக உருவாகியுள்ளன. ஆனால் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டே இருக்கின்றன. அவை எப்படி தொடர்பு கொள்கின்றன? மின்சார சிக்னல் மற்றும் இரசாயன சிக்னல் மூலமாக இந்த தொடர்பு நடக்கிறது. உங்கள் மூளை மற்றும் உங்கள் தசைகளுக்கு இந்த இரசாயன மற்றும் மின்சார சிக்னல்கள் தான் கட்டுப்பாடாக இருக்கின்றன. இப்போது மூளை வயதுடன் கூட வளர்கிறது, அது பலவீனமாகவும் ஆகிறது. உங்கள் வயது அதிகரிக்கும் போது உங்கள் உடல் பலவீனமாகிறது, முகத்தில் மடிகள் வருகிறது, எலும்புகள் பலவீனமாகின்றன, மூளையிலும் மாற்றங்கள் தெரிகின்றன. சார், அதனால்தான் நாம் பார்க்கிறோம், வயது அதிகரிக்கும் போது அல்லது முதுமை தொடங்கும் போது சில விஷயங்கள் இயங்குவதை நிறுத்திவிடுகின்றன. இது ஒரு சாதாரண பிரச்சனை. இது எல்லோரிடமும் வயதுடன் கூட ஏற்படும். உங்கள் மூளையில் முதுமை விரைவாக வந்துவிட்டால், அதாவது அதன் சிதைவு வேகமாக நடக்கிறது என்றால், அதையே நீங்கள் பாகிஸ்தான் என்று நினைத்துக் கொள்ளலாம். இப்போது சிதைவு ஏன் நடக்கிறது என்றால், ஏதோ ஒன்று அதற்கு சேதம் விளைவிக்கிறது. பார்கின்சன் நோயாளிகளிடம் 40-50 வயதில் ஏன் இது வருகிறது என்று கேட்கும் போது காரணம் இல்லாமல் இது நடப்பதில்லை என்பது புரிகிறது. பல வருடங்களாக அவர்களுக்கு சரியான தூக்கமில்லை. இரவில் சில மணி நேரம் மட்டுமே தூங்கி பலமுறை எழ வேண்டி இருக்கிறது. அதனால் எப்போதும் பதட்டமாகவே இருக்கிறார்கள். இதெல்லாம் இரண்டாவது காரணமாக நமக்கு தெரிகிறது. உதாரணத்திற்கு வேலை இழப்பு ஏற்பட்டது, வேலைப்பளு அதிகமாக இருந்தது. மேலும் என்ன காரணம் தெரிய வருகிறது என்றால், குடும்பத்தில் தந்தை இறந்துவிட்டார், குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டது, அவர்கள் இறந்துவிட்டார்கள். அந்த துக்கம், அந்த மன அழுத்தம் காரணமாகத்தான் இது நடக்கிறது. அதனால்தான் தூக்கம் வரவில்லை. அப்படி என்றால் நாம் பார்க்கும்போது முக்கிய காரணங்கள் இவைதான் என்று தெரிகிறது. இன்னொரு காரணம், குடும்பத்தில் தாத்தாவுக்கு இருந்தது, உங்களுக்கு இருக்கிறது, அப்பாவுக்கும் மகனுக்கும் சகோதரனுக்கும் இருக்கிறது. இதுதான் முக்கியமான காரணங்கள். இந்த குடும்பத்திலிருந்து வரும் காரணங்கள் நமக்கு குறைவாகவே காணப்படுகின்றன. அரிதாக சிலருக்கு வேறு காரணங்கள் இருந்தாலும் 90% பேருக்கு தூக்கமின்மையும் மன அழுத்தமுமே காரணம். மன அழுத்தத்தால் தூக்கம் குறையும் போது மூளைக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுகிறது? நீங்கள் தூங்கும் போது உங்கள் உடலை எப்படி உணர்கிறீர்கள்? பொது புத்துணர்ச்சியுடன் லேசாக தூங்கும் முன் மாலை நேரத்தில் உங்கள் உடல் கனமாகவும் சோம்பலாகவும் ஆகிவிடும். ஆனால் தூங்கும் போது என்ன நடக்கிறது என்றால், உங்கள் எல்லா சோர்வும் போய்விடுகிறது. இதை பற்றி நீங்கள் ஒருபோதும் யோசித்தீர்களா? நாம் இரவில் 8 முதல் 9 மணி நேரம் நல்ல ஆழமான இனிய தூக்கம் எடுத்தால் நம் உடலில் பல விஷயங்கள் மெதுவாகிவிடும். சில நேரங்களில் நிற்கவும் செய்யும். நாம் சாப்பிட்ட உணவில் உள்ள சக்தி நம் உடலை மீண்டும் புதுப்பிக்கிறது. உடலில் செயல்பாடுகள் நடக்கின்றன. நம் உடல் பழுது பார்க்கப்படுகிறது. தூக்கம் 8 மணி நேரம் இருந்தால் இந்த பழுது பார்க்கும் வேலை நடக்கிறது, இல்லை என்றால் நடக்காது. இதன் விளைவாக என்ன நடக்கிறது என்றால், தூக்கம் குறைவாக இருந்தால் உடனே சில அறிகுறிகள் வயிற்றில் தோன்ற ஆரம்பிக்கின்றன. உதாரணத்திற்கு, நீங்கள் ஒரு இரவு தூங்காமல் இருந்தால் அடுத்த நாள் உங்களுடன் என்ன நடக்கும்? தலை சுற்றும், இது போன்றவை நடக்கும். பேசும் மனமும் இருக்காது. இது எல்லாருக்கும் நடக்கும். இப்போது பாகிஸ்தானில் பேஷண்ட்களில் இந்த தூக்க பற்றிய விஷயம் பேசப்படுகிறது. தூங்கவில்லை, தூக்கமில்லாமல் இருந்தது, தூக்கத்திற்கு தூரம் உள்ளது, சரியாக தூங்கவில்லை என்றால் அதுவும் ஆரம்பமாகும்.
அது ஒரு டிப்ரெஷனாக மாற ஆரம்பிக்கிறது. வயிறு சுத்தமாக இல்லை, சாப்பாடு சாப்பிட முடியவில்லை, பசிக்கவில்லை, உணரவில்லை, நல்ல விஷயம் நடந்தாலும் சந்தோஷம் உணர முடியவில்லை. இவை எல்லாம் ஆரம்பமாகிறது. அதனால்தான் நான் எப்போதும் சொல்கிறேன், பாகிஸ்தான் நோயாளி என்றாலும் தூக்கம் நன்றாக இருக்க வேண்டும். மக்கள் பூஜை, யோகா எல்லாம் செய்வார்கள். அதை பற்றி பேசுவோம். 8 மணி நேர தூக்கத்துக்கு பிறகு சில நோயாளிகள் வருகிறார்கள். மிகவும் பெருமையாக சொல்கிறார்கள், டாக்டர் சார், நான் காலை 4 மணிக்கு எழுந்து பூஜை செய்கிறேன். ஆனால் நான் இரவு 12 மணிக்கு தூங்கவில்லை. நீங்கள் நோயாளியாகவே இருப்பீர்கள். ஏன்? ஏனென்றால் நீங்கள் இரவில் 8 மணி நேர தூக்கம் எடுக்கவில்லை அல்லவா? அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் இரவில் 8 மணி நேரம் தூங்க வேண்டும். டாக்டர் சார், நான் மதியம் தூங்குகிறேன் 4 மணி நேரம். அது போதாது, உங்களுக்கு இரவில் 8 மணி நேர தூக்கம் கட்டாயம் தேவை. அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது, எப்படி உணவு அவசியமோ அதே மாதிரி தூக்கம் அவசியம். உங்கள் தூக்கம் எந்த விதத்திலும் குறுக்கீடு செய்யப்படக்கூடாது. நீங்கள் அலோபதி மருந்துகள் எடுத்துக்கொண்டாலும் கூட, அதை பயன்படுத்தினாலும் உங்கள் தூக்கம் 8 மணி நேரம் இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். இன்னும் தூக்கம் வரவில்லை என்றால் அப்போது உங்கள் உணவு பழக்கங்களில், உடற்பயிற்சியில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அப்போதுதான் நம்முடைய வேலை முடிகிறது. அப்படி என்றால் ஒரு நோயாளியை நன்றாக செய்ய வேண்டும் என்றால் முதலில் செய்யக்கூடாதது என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்கள் பிறகு. மீண்டும் உணவு பற்றி பேசுவோம். நாமும் பேசிக்கொண்டே தூக்கத்துக்கு வந்துவிட்டோம். அப்படி என்றால் உங்கள் உணவு என்ன? ஏனென்றால் உணவுதான். நீங்கள் இரவில் வயிறு நிறைய சாப்பிடுகிறீர்கள், நன்றாக சாப்பிடுகிறீர்கள் என்றால் ஒரு நல்ல தூக்கம் வரும். நீங்கள் வெறும் பாலை மட்டும் குடித்தீர்கள் அல்லது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுவிட்டு தூங்குகிறீர்கள் என்றால் உங்கள் வயிறு உங்களை எழுப்பி வைக்கும். ஏனென்றால் அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தானியங்களை சாப்பிடும் போது அவை ஜீரணிக்க உங்கள் உடலில் உள்ள அனைத்து இரத்தமும் வயிறு நோக்கி செல்கிறது. இதை ஜீரணிக்க உங்களுக்கு இரத்தம் குறைவாக கிடைக்கும். அது இரத்தம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் போது தூக்கம் வர ஆரம்பிக்கிறது. இப்போது தூக்கம் தேவைப்பட்டதே, ஆனால் எப்படி உணவு சாப்பிட்டதால் தூக்கம் வருகிறது. நீங்கள் காலியான வயிற்றில் தூங்கினால் இரத்த ஓட்டம் இருக்கும். மூளையில் அது தொடர்ந்து நடக்கும், நல்ல அளவில். அப்படி என்றால் உங்கள் மூளை அதிகமாக ஆக்சிஜன் எடுத்துக்கொள்கிறது, அதிகமாக விழிப்பாக இருக்கும், எல்லாமே கேட்கும். யார் எங்கே போகிறார், யார் என்ன பேசுகிறார், காவலர் நடக்கிறார், அவருடைய கம்பு சத்தம் வருகிறது, வரவில்லை. உங்கள் தூக்கம் ஆழமாக இல்லாததால் படுத்துக் கொண்டிருக்கும் போதும் விசில் சத்தம், வாசலில் நிற்பவர் என எல்லாவற்றையும் உணர முடியும். அதனால் இரவில் சாப்பிடுவது அவசியம். உங்கள் உடலும் உடைந்து போகிறது. நம்முடைய உடல் எல்லாமே புரதத்தால் ஆனது. இதோ பாருங்கள், இரத்தம் பாருங்கள், முடி பாருங்கள், மூளை பாருங்கள், எல்லாமே எதனால் ஆனது? புரதத்தால் தான். நீங்கள் முழு நாளும் சாப்பிடுகிறீர்கள், அதில் என்ன இல்லை தெரியுமா? புரதம் இல்லை. உங்களுக்கு மூட்டு பிரச்சனை இருக்கும், நீரிழிவு நோய் கூட இருக்கலாம், இல்லையா? அப்படி என்றால் நேர்த்தியான லேசான சாப்பாடு சாப்பிட்டு அதில் நீங்கள் ஆரோக்கியமாகி விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்கள். இல்லை, உங்கள் உணவில் அதிக புரதம் இருக்க வேண்டும். மேலும் உங்கள் உணவில் 50% காய்கறிகள் சேர்க்க வேண்டும். அதனால் உங்கள் மனம் உணவை 2 பாகமாக பிரிக்கும். சலாட் பகுதி, காய்கறிகள் உள்ள பகுதி சலாட் இல்லை, மற்றொரு பகுதி உங்கள் புரதம். இப்போது நான் ஏன் காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கும் எதிராக இருப்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கூட காய்கறிகள் சாப்பிடும் போது அந்த காய்கறிகளில் சக்தி குறைவாக இருக்கும். மேலும் அவற்றில் உள்ள நார் கரையக்கூடிய நார் ஆகும். நாமெல்லாம் நம்முடைய எல்லா காய்கறிகளையும் மாறி மாறி சாப்பிட வேண்டும். உதாரணமாக காரட், முருங்கைக்காய், காளான், பீன்ஸ், முட்டைக்கோஸ், புரோக்கோலி போன்ற காய்கறிகளை சாப்பிடலாம். அந்த எல்லா காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிட வேண்டும். மிக்ஸ் வெஜிடபிள் செய்து சாப்பிடலாம் அல்லது மாறி மாறி சாப்பிடலாம். ஏதாவது 3 அல்லது 4 காய்கறிகளை மட்டும் ரோட்டேஷனில் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அதனால் நீங்கள் மேலும் மேலும் நோய்படுவீர்கள். அதனால் அதை துருவி மாவில் கலந்து பராத்தா போல் செய்து சாப்பிடலாம். உங்கள் விருப்பப்படி செய்யலாம். ஆனால் காய்கறிகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். எல்லா காய்கறிகளும் வயிற்றை சுத்தமாக வைத்திருக்கும். சிறிய சிறிய பிரச்சனைகள் வரவிடாது. ஏனெனில் அவை வைட்டமின்களில் நிறைந்துள்ளன. அது உடலுக்கு அவசியம் தேவை. அப்படி என்றால் நீங்கள் எல்லா காய்கறிகளையும் சாப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் உடலுக்கு சக்தி கொடுக்கத்தான் சாப்பிடுகிறீர்கள். அதனால் உங்களுக்கு மல்டிவிட்டமின் மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. டெஸ்ட் செய்து பார்த்தால் தான் தெரியும் எந்த வைட்டமின் குறைவு, எந்தவை குறைவாக இருக்கிறது. டெஸ்ட் இல்லாமல் அதை பூர்த்தி செய்வது எப்படி என்று தெரியுமா? எந்த பொருளில் அது நிறைய இருக்கிறதோ அதை சாப்பிட வேண்டும். அதுதான் சரியானது. நீங்கள் உங்கள் காய்கறிகளை சாப்பிடுங்கள். ஏனெனில் வேறு விதமாக சாப்பிட போவதில்லை. சலாட் சாப்பிடினால் பற்களில் வலி வரும். அதில் விதைகள் தெரியும். அதனால் கற்கள் உருவாகும். அது நடக்கும். அதனால் மக்கள் சொல்வது
இது வாயுவை உண்டாக்கும் என்று. ரொட்டியில் குவா புலாவ் செய்து பாருங்கள். பிறகு அதை உலர்ந்த பரோட்டாவாக, தந்தூரி பரோட்டாவாகவும் செய்து பாருங்கள். மற்றொரு வகை உணவையும் தயாரிக்க வேண்டும். உங்கள் உடலில் புரதம் குறைந்து உடல் சிதறுகிறது. உடல் சிதறும் போது அதை யார் பழுது பார்க்கும்? புரதம்தான். அதனால் உணவில் புரதம் சேர்க்க வேண்டும் என்றால் உங்கள் உணவில் புரதத்தின் அளவை அதிகரிக்க வேண்டும். புரதம் எங்கே எங்கே கிடைக்கும் என்றால் அது நமக்கு பல வகை பருப்புகளில் கிடைக்கும், பாலை பொருட்களில் கிடைக்கும், மீனில் கிடைக்கும். இப்போது உங்கள் விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சைவம் என்றால் சைவ புரதம் சாப்பிடுங்கள். பருப்பை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். பருப்பு ரொட்டி செய்து பாருங்கள். பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய் அவற்றை சேர்த்து ரொட்டி செய்து சாப்பிட்டீர்கள். அதேபோல் காளான், மஷ்ரூம் போன்றவையும் சேர்த்துக் கொள்ளலாம். இவை மிகவும் நல்லவை, மிகவும் சக்தி நிறைந்தவை. காளானில் சூப், கறி, பன்னீரில் புஜி, பரோட்டா, ரொட்டி என செய்து கொள்ளலாம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து பலன் கிடைக்கும் என்பதால் அதை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பட்ஜெட்டில் இருந்தால் டெல்லியில் இருந்து காலை உணவு எடுத்துக்கொண்டீர்கள். 2 முட்டைகள் சாப்பிடுவேன், அதோடு இன்னும் ஏதாவது சாப்பிடுவேன், ஏனெனில் காலை 2 முட்டை சாப்பிட்டால் அது முழு நாடும் போதும் என்று நினைக்கிறோம். அதேபோல் நீங்கள் சிக்கன், மீன் ஆகியவற்றை சாப்பிட்டால் அவற்றின் சூப்பும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இதனால் உடல் மெதுவாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால் நாம என்ன செய்தோம் என்றால் அதை சூப் ஆக்கி எடுத்துக்கொண்டோம். மீன் சூப்பை நீங்கள் சில தொழில்களில் இருந்து கேட்டால், டாக்டர் சார், நான் இதை தவிர வேறு ஏதாவது சாப்பிடலாமா என்று கேட்டால், நான் எப்போதும் எந்த நோயாளிக்கும் மீன், சிக்கன், முட்டை தவிர வேறு எதையும் பரிந்துரைக்க மாட்டேன். ஏனெனில் மீன், சிக்கன் ஆகியவை வெள்ளை இறைச்சி வகை. வெள்ளை இறைச்சியில் கொலோசல் உள்ளது. இது உங்கள் குடலுக்கும் நல்லது, உங்கள் உடலுக்கும் ஒப்பீட்டளவில் சிறந்தது. ஆனால் நாம் சிவப்பு இறைச்சி பற்றி பேசும்போது அது உங்கள் உடலை நோயாளியாக்கும். நீங்கள் தினமும் சாப்பிட்டால் மீன், சிக்கன் எல்லாம் பரவாயில்லை, அதற்கு மேல் நான் எதையும் பரிந்துரைக்க மாட்டேன். இந்த சூப்புகள் உங்களுக்கு இன்னொரு நன்மையையும் தருகின்றன. நீங்கள் சைவம் அல்லது அசைவம் என்ற வேறுபாடு எதுவும் இல்லை. நீங்கள் வெஜிடபிள் சூப், ஒரு நாள் கேரட், ஒரு நாள் காளான், ஒரு நாள் வேறு எந்த காய்கறியோ சேர்த்து சூப் தயாரிப்பது அல்லது சிக்கன், மீன் சூப் தயாரிப்பது, இதனால் நம் உடம்புக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். நீங்கள் சூப் குடிக்கும் போது அது வயிறு நிறையாது, பசிக்கூட அதிகரிக்காது, ஆனால் சக்தி கிடைக்கும். ஆமாம், வயிறு நிறையாமல் சக்தி தரும் உணவு உங்கள் உடலுக்கு நல்லது. ஆமாம், பார்க்கின்சன் நோயாளிகள் தினமும் 2 முறை சூப் குடிக்க வேண்டும். 2 உணவுகளுக்கு நடுவில் நாம் தேநீர் குடிப்பதைப் போல அந்த தேநீரை தவிர்த்து விடுங்கள். 2 முறை சூப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபிலியர் சூப் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சூப் தயாரிக்கலாம். தினமும் 2 முறை அல்லது முழு குடும்பம் சேர்ந்து குடிக்கலாம். இதனால் என்ன நன்மை கிடைக்கும்? உங்கள் உடலில் புரோட்டீன் மற்றும் அமினோ ஆசிட்கள் ஒப்பிடும்போது அதிகமாக சேரும். உங்கள் உணர்வு பசிக்கான உணர்வு தொடரும், அது குறையாது. இதனால் என்ன நடக்கும்? உடலை பழுது பார்க்கும் வாய்ப்பு அதிகமாகும். மேலும் உங்கள் பார்க்கின்சன் நோயை எதிர்க்க உதவும். பார்க்கின்சன் நோயாளிகள் தங்களுடைய உணவு பழக்கங்களை கவனிக்காமல் உணவில் தேவையானவற்றை சேர்க்காமல் இருந்தால் அவர்களுக்கு அதிகமான சிரமங்கள் ஏற்படும். அவர்களின் மீட்பு கூட பாதிக்கப்படும். ஏனெனில் அவர்களுடைய உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கவில்லை. அதனால் நீங்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். வயிறு நிறையாமல் சூப்புகள் மூலம் ஒவ்வொரு பார்க்கின்சன் நோயாளியும் இதை உணவில் சேர்க்க வேண்டும். இந்த வீடியோ மூலம் பார்க்கின்சன் நோயாளிகளுக்கான உணவு முறை பற்றி புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன். சந்தேகம் இருந்தால் கீழுள்ள எண்ணிற்கு அழைக்கலாம். டாக்டருடன் பேசலாம், சந்தேகங்களை தீர்க்கலாம். இதனுடன் நீங்கள் முன்னேறலாம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.